எலிசா. எலிசா இறைவாக்கினர் எலியாவுடன் இருந்த இன்னொரு இறைவாக்கினர். எலியாவின் மறைவுக்கு பின் கடவுள் எலிசாவுடன் இருந்து பல அரிய செயல்களை செய்து வந்தார். எலியாவை போல் 2 மடங்கு அருள் பெற்றவரான எலிசா ஏராளமான அற்புதங்களை செய்தார். சிரியா மன்னனின் படைத்தளபதி நாமான் மிகச்சிறந்த வீரன். திறமையாய் படைகளை பயன்படுத்துவதிலும் வீரமாய் போரிட்டு எதிரிகளை வீழ்த்துவதிலும் அவன் தலை சிறந்து விளங்கியதால் மன்னன் அவனை மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்து கௌரவப்படுத்தியிருந்தார். என்ன வலிமை இருந்தென்ன, அவன் ஒரு தொழுநோயாளி. தொழுநோய் என்பதை பாவத்தின் பிரதிபலிப்பின்றே அக்கால மக்கள் கருதி வந்தார்கள். அவர்களை தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைப்பதும் கடவுளின் எதிரிகள் என்னும் மனநிலையில் அருவருப்புடன் அணுகுவதுமே அக்கால வழக்கம். ஆனால் நாமான் மிக உயர்ந்த இடத்தில் இருந்ததால் அவனுக்கு இந்த நிராகரிப்புகள் நேரவில்லை. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிப்பதற்காக இஸ்ரேலர்களின் நாட்டுக்குள் புகுந்தனர். அவர்கள் நாட்டை கொள்ளையடித்ததுடன் இல்லாமல் பலரை அடிமைகளாக அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒரு சிறுமி நாமானின் மனைவியிடம் வேலை பார்த்து வந்தாள். அவள் ஒரு நாள் தன் தலைவியிடம், அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல், உனக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா? தேவை எனக்கல்ல, தலைவருக்குத்தான். அவருக்கு என்ன தேவை? அவருடைய நோய் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்காதா? அதை தீர்க்கும் வழி எனக்கு தெரியும், அதை தான் சொல்ல வந்தேன். என்ன, தொழுநோய் தீருமா? அடிப்போடி பைத்தியக்காரே, உன் வேலையை போய் பார். இல்லையம்மா, எங்கள் ஊரில் எலிசா என்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். அவர் கடவுளின் பிரதிநிதி போன்றது. அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் தலைவரிடம் இந்த தகவலை சொல்லுங்கள். உண்மையாக சொல்லுகிறாயா? ஆமம்மா, அவர் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிப்பார். அவருக்கு இதெல்லாம் சாதாரணம். சிறுமியின் வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் தலைவியை குழப்பியது. அவள் கணவனிடம் இந்த தகவலை சொல்ல தலைவன் ஆனந்தமாய் மன்னனை காணச் சென்றான். அரசே, வணக்கம். வா நாமான், என்ன செய்தி? அரசே, ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்ல வந்தேன். எங்கள் வீட்டில் இஸ்ரேலைச் சேர்ந்த ஒரு சிறுமி வேலை பார்க்கிறார். அவளுடைய ஊரில் எலிசா என்ற ஒருவர் இருக்கிறாராம். அவர் நினைத்தால் என்னுடைய தொழுநோயை குணப்படுத்துவாராம். நாமான் சொன்னான். நாமான் சொன்னதை கேட்ட மன்னன் மகிழ்ந்தான். எப்படியும் நாமானை நோய் தீர்ந்தால் போதும் என்று நினைத்த மன்னன், நீர் சொல்லுவதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உன்னுடைய நோய் தீர்ந்தால் அதை போல் மகிழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும்? சென்று வாரும், நோய் நீங்கி நலமுடன் திரும்ப வாரும் என்றான். மிக்க நன்றி அரசே, நான் போய் அந்நாட்டு மன்னனை சந்திக்கிறேன். போய் சந்தியுங்கள். நான் மன்னனுக்கு ஒரு கடிதம் தருகிறேன். 400 கிலோ வெள்ளியும் 6000 பொற்காசுகளும் 10 பட்டாடைகளையும் அரச கஜானாவிலிருந்து பெற்றுச் செல்லுங்கள். வேறு தேவை ஏது வந்தால் உடனே தகவல் அனுப்புங்கள், மன்னன் சொன்னான். நாமான் மகிழ்ச்சியுடன் அரசன் அளித்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலரின் நாட்டுக்கு சென்றார். நேராக சென்று இஸ்ரேல் அரசனை சந்தித்து மன்னன் கொடுத்திருந்த மடலை கொடுத்தார் நாமான். இஸ்ரேல் மன்னன் கடிதத்தை பிரித்து வாசித்தார். இத்துடன் என் பணியாளன் நாமானை நான் அனுப்புகிறேன். அவனுடைய தொழுநோயை நீர் குணப்படுத்த வேண்டும். இஸ்ரேல் மன்னன் கடிதத்தை படித்து ஆவேசமடைந்தார். கோபத்தில் தன்னுடைய ஆடைகளை கிழித்தார். உன்னுடைய மன்னனுக்கு என்ன ஆயிற்று? என்னுடன் போரிடுவதற்கு வழி தேடுகிறானா? மன்னன் கோபத்தில் கத்தினான். மன்னியுங்கள் அரசே, அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவர் என்னை அனுப்பவில்லை. தொழுநோயை தீருங்கள் என்று சொல்லி என்னிடம் உன்னை அனுப்பியிருக்கிறார். நான் என்ன கடவுளா நோய்களை குணப்படுத்த? இல்லையேல் நான் என்ன மந்திரவாதியா மாயாஜாலம் செய்து உன்னுடைய தொழுநோயை துரத்துவதற்கு? மன்னன் சினந்தான். இல்லை அரசே, நான் உன் வழியாக இன்னொரு நபரை சந்திப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். இன்னொரு நபரா? யாரை சந்திக்க வேண்டும்? அரசே, உம்முடைய நாட்டில் எலிசா என்றொருவர் இருக்கிறாராம். அவர் கடவுளின் அருள் பெற்றுவராம். அவர் தொழுநோயை தீர்ப்பாரா என்று பார்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், நாமான் சொன்னான். நாமான் சொன்னதை கேட்டது மன்னன் கோபம் தணிந்தார். தன்னுடைய பணியாளன் ஒருவரை எலிசாவிடம் அனுப்பினான். பணியாளன் எலிசாவிடம் வந்து விஷயத்தை சொன்னான்.
எலிசா அதை கேட்டு சிரித்து, இதற்காகவா மன்னன் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார்? அந்த நாமானை என்னிடம் அனுப்பி வையுங்கள். இஸ்ரேலரின் கடவுள் வலிமை மிக்கவர் என்பதை அவர்களுக்கு சொல்ல இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அல்லவா? நாமானை உடனே இங்கே அனுப்புங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பணியாளன் அரசவையில் வந்து எலிசா சொன்னவற்றை சொன்னார். மன்னன் நாமானிடம், செல்லுங்கள், சென்று நலம் பெற்று உங்கள் மனைவியின் மன்னனிடம் சென்று இஸ்ரேல் கடவுளை பற்றி சொல்லுங்கள் என்றார். நாமான் தான் கொண்டு வந்திருந்த பொருட்களோடு நேராக எலிசாவின் வீட்டு வாசல் நின்றார். இறைவாக்கன் எலிசாவின் வீடு இதுதானே? வெளியே நின்றிருந்த பணியாளரிடம் நாமான் கேட்டார். ஆம், இதுதான். நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் நாமான், சிரியா நாட்டிலிருந்து வருகிறேன். எனக்கு இருக்கும் தொழுநோயை குணமாக்குவதற்காக இறைவாக்கினரை சந்திக்க வந்திருக்கிறேன். எலிசா உள்ளே தான் இருக்கிறார். நான் போய் அவரிடம் சொல்கிறேன். நாமனை வெளியே நிற்க வைத்துவிட்டு வேலையால் உள்ளே சென்றான். உள்ளே சென்ற வேலையால் எலிசாவிடம் பேசிவிட்டு சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தார். நீங்கள் போய் யோர்தான் நதியிலே 7 முறை முங்கி எழ வேண்டுமாம், அப்போது நலம் பெறுவீராம். எலிசாம் சொல்லச் சொன்னார். வேலையால் சொன்னான். வேலையால் சொன்னதை கேட்ட நாமான் கோபமடைந்தார். ஓஹோ, உங்கள் எலிசா வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டாரா? எங்கள் நாட்டில் தண்ணீர் இல்லாததால் இங்கே நீராட வந்தேன் என்று நினைத்தாரா எலிசா? இல்லை, என்னை அவமானப்படுத்துவதற்காக தான் இப்படி செய்கிறாரா? நீங்கள் கோபமடையாதீர்கள், அவர் சொன்னபடி செய்யுங்கள். அபானா, பர்பான் போன்ற மிக புனிதமான நதிகள் ஓடும் நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அங்கெல்லாம் மூழ்கி எழுந்து குணம் பெறாத நோயா உங்கள் யோர்தானில் மூழ்கியதும் தீரப்போகிறது. ஒரு முறை முயன்று தான் பாருங்களேன். இதெல்லாம் என்னை அவமானப்படுத்தும் நோக்கம். அவர் வந்து என்னை தொட்டு சுகம் தருவார் என்றல்லவா நினைத்தேன். இப்படி மூழ்கி எழச் சொல்லிவிட்டதே. நாமான் ஆத்திரம் குறையாமல் பேசினார். ஐயா, அவர் உங்களிடம் 1000 பலிகளை மலையுச்சியில் செலுத்து என்பது போன்ற கடினமான செயலை சொல்லியிருந்தால் நீங்கள் செய்திருப்பீர்கள் தானே? மூழ்கி எழு என்ற சின்ன ஒரு செயலை சொன்னதால் தான் அவநம்பிக்கையாய் பேசுகிறீர்கள். எலிசா சொல்லி நடைபெறாமல் போன செயல் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். பணியாளன் நாமானை சமாதானப்படுத்தினார். வேலையாளின் நம்பிக்கையூட்டும் பேச்சினால் சமாதானமடைந்த நாமான் யோதா நதிக்கு சென்றார். இந்த நதியில் மூழ்கி எழுந்தால் தொழுநோய் தீருமா? மனசுக்குள் நாமான் மீண்டும் சிரித்து கொண்டே நதியில் மூழ்கினார். 1 முறை, 2 முறை, 3 முறை நாமான் யோர்தானில் மூழ்கி மூழ்கி எழுந்து கொண்டிருந்தார். 7 முறை, 7வது முறை நாமான் மூழ்கி எழுந்தார். அவருடைய கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. அவருடைய உடலிலிருந்து தொழுநோய் சற்றென்று மறைந்தே போனது. அவருடைய உடல் சிறு பிள்ளைகளின் உடலை போல் அழகாக மாறியது. நாமான் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டார். ஆனந்த கூத்தாடினார். புது மனிதனாக நாமான் அனைத்து பொருட்களோடும் எலிசாவின் வீட்டு வாசலுக்கு வந்தார். எலிசா வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நாமான் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார். ஐயா, நீர் உண்மையிலேயே கடவுளின் நிறைவாக்கினர். இஸ்ரேலர்களின் கடவுள் தான் உண்மையான கடவுள் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். நாமான் பரவசமாக பேசினான். நல்லது, நலமுடன் போய் வாருங்கள், எலிசா சொன்னார். ஐயா, இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் உமக்காக நான் கொண்டு வந்தவைதான். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாமான் சொன்னார். இல்லை நாமான், உன்னுடைய அன்புக்கு நன்றி. ஆனால் எனக்கு இந்த அன்பளிப்புகள் எதுவும் தேவையில்லை. அன்பளிப்புகளுக்காக நான் யாருக்கும் நன்மை செய்வதும் இல்லை. என்னுடைய மன நிம்மதிக்காகவே வாங்குங்கள். உன்னுடைய மன நிம்மதிக்காக நான் வாங்கினால் என்னுடைய மன நிம்மதி கெட்டு போய்விடும். எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு குணமாகிவிட்டதே, அது ஒன்றே போதும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, நான் இவற்றை உங்களுக்கு அளித்தே தருவேன். உங்களுக்கு தேவையில்லை எனில் நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்கள். உங்களை சந்திக்க வரும் ஏழைகளுக்கோ மக்களுக்கோ கொடுக்கலாமே. இல்லை, என் கடவுளின் மேல் ஆணை, நான் இதை வாங்க மாட்டேன். நீயே கொண்டு செல். பொருள் வாங்கினால் என்னுடைய பணிக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். இது என்னால் நடந்ததல்ல, கடவுளால் நடந்த செயல். அதற்காக நான் அன்பளிப்புகள் வாங்குதல் முறை அல்ல. நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் எலிசா எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமான் அவரிடம், அப்படியானால் இதோ நீ தங்கியிருக்கும் இந்த வீட்டு அருகிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துச் செல்ல எனக்கு அனுமதி வழங்குங்கள். அந்த மண்ணை கொண்டு நான் கடவுளுக்காக ஒரு பலிபீடம் கட்டுவேன். இனிமேல் நான் வேறு தெய்வங்களை வணங்கவே மாட்டேன் என்றார்.
எலிசா மகிழ்வுடன் அவரை அனுப்பி வைத்தார். நாமான் எலிசாவின் வீட்டு முற்றத்திலிருந்து எடுத்த மண்ணை 2 கழுதைகளின் மேல் ஏற்றி அதையும் எடுத்துக்கொண்டு தான் கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி பட்டாடைகளோடு தன் நாட்டுக்கு திரும்பினார். நடந்தவற்றை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த எலிசாவின் வேலையால் கேகசியின் மனசுக்குள் பேராசை பெருமழை பொழிந்தது. தன் கண் முன்னாலேயே 400 கிலோ வெள்ளியும் 6000 பொற்காசுகளும் போகின்றவனவே, இவற்றில் கொஞ்சத்தையேனும் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டான். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்த அவன் நாமான் சென்ற திசையை நோக்கி ஓடினான். நாமான் தனக்கு பின்னால் மூச்சிறைக்க ஓடி வரும் நபரை கண்டு குதிரையை நிறுத்தினார். ஓடி வந்து கொண்டிருந்தது தன்னுடைய நோயை குணமாக்கிய எலிசாவின் வேலையால் என்பதை அறிந்ததும் குதிரையிலிருந்து கீழே குதித்தார். வாருங்கள் ஐயா, வாருங்கள், ஏதேனும் தகவல் உண்டா? நாமான் கேட்டான். ஐயா, மன்னிக்க வேண்டும். எலிசா ஒரு விண்ணப்பத்தோடு என்னை உங்களிடம் அனுப்பினார். எலிசா விண்ணப்பத்தோடு அனுப்பினாரா? என்ன விண்ணப்பம்? அது சொல்லுங்கள், சொல்லுங்கள், உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். என்னுடைய நோயை குணமாக்கி அவருக்கு எதுவும் என்னால் பதில் உதவி செய்ய முடியாமல் போயிற்று என்னும் கவலையில் இருக்கிறேன். நான் விரைவில், சொல்லுங்கள், என்ன விண்ணப்பம்? நாமான் பரபரப்பாய் கேட்டான். எப்ராஹிம் மலை நாட்டிலிருந்து 2 இறைவாக்கினர்கள் எலிசாவின் உதவி தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவதற்கு எலிசாவிடம் ஒன்றும் இல்லை. எனவே உங்களிடமிருந்து 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடைகளையும் வாங்கி வரச் சொல்லி அனுப்பினார். இவ்வளவுதானா ஐயா? 40 என்ன, 80 கிலோ எடுத்துச் செல்லுங்கள், எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லிய நாமான் 80 கிலோ வெள்ளியை கட்டி 2 கழுதையின் முதுகில் வைத்து 2 பட்டாடைகளையும் கொடுத்து அவற்றுடன் 2 வேலையாட்களையும் அனுப்பினார். கேகசி நாமானுக்கு நன்றி கூறி புறப்பட்டார். அவருடைய மனம் முழுவதும் தனக்கு சொந்தமாகி இருந்த மாபெரும் சொத்து எண்ணி எண்ணி குதூகலித்துக் கொண்டிருந்தது. ஒரு மாபெரும் மாளிகை கட்டியதில் குடியேற வேண்டும், சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவருடைய மனம் கணக்கு போட்டது. நாமானிடம் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல கேகசி எலிசாவிடம் வந்தார். கேகசி, எங்கே போய் வருகிறாய்? எலிசா கேட்டார். அடியேன் வேறெங்கும் போகவில்லை ஐயா, வீடு வரைக்கும் போயிருந்தேன், கேகசி சொன்னான். கேகசி, நீ யாரிடம் போய் சொல்கிறாய் என்பதை அறியாமல் பேசுகிறாய். உண்மையை சொல், எலிசா கேட்டார். இல்லை, நான் எங்கும் செல்லவில்லை. உன்னிடம் சொல்லாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன், கேகசி பதில் சொன்னார். கேகசி, நீ நாமானுக்கு பின்னால் ஓடியதையும் அவன் இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததையும் அவனிடம் நீ பொருட்கள் பெற்றுக்கொண்டதையும் நான் என்னுடைய ஞான திருஷ்டி மூலம் அறிந்தேன். நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லையா? எலிசா கேட்டார். கேகசி அமைதியானான். செல்வங்களை பெற்றுக்கொள்ள இதுவா நேரம்? ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது உன்னுடைய குணமாக இருக்க வேண்டுமே தவிர செல்வங்களை பற்றிய கணக்குடன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடாது. நீ செய்த செயல் மனிதனுடைய பார்வைக்கு மட்டுமல்ல, கடவுளின் பார்வைக்கு மிகவும் எதிரானதாகிவிட்டதே. எனவே நாமானிடமிருந்து விலகிய தொழுநோய் உன்னை பிடிக்கட்டும். உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததியினர் அனைவரையும் தொழுநோய் பிடிக்கட்டும். எலிசா சாபமிட்டார். உடனே கேகசியின் உடலெங்கும் வெண்பனி போல தொழுநோய் வந்து ஒட்டி கொண்டது. அவன் அதிர்ந்தான். ஐயா, என்னை மன்னியுங்கள், நான் செய்தது தவறுதான், என்னுடைய நோயை நீக்குங்கள். அவன் எலிசாவிடம் கதறினான். இல்லை, நீ செய்தது கடவுளுக்கு விரோதமான செயல். இதிலிருந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது, போ, எலிசா முடிவாய் சொன்னார். சரி, நான் நேராக யோர்தான் நதிக்கு சென்று 7 முறை மூழ்கி குணமடைவேன். உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை என்று கேகசி கோபத்துடன் கத்தினான். முட்டாளே, குணமளித்தது கடவுள், யோர்தான் அல்ல. நீ கருவியை பார்க்கிறாய். நான் தான் மானை கொன்றேன் என்று அம்பு கர்வம் கொள்ளக்கூடாது. பெருமை வேடனுக்குத்தான். அதுபோல யோர்தான் நோய் தீர்ப்பதில்லை, கடவுள்தான் தீர்க்கிறார். நீ போய் 1000 முறை மூழ்கி எழுந்தாலும் எனக்கு எதுவும் சம்பவிக்கப் போவதில்லை, எலியா சொன்னார். கேகசி யோர்தானை நோக்கி ஓடினான். யோர்தானில் குதித்து மூழ்கி எழுந்தான். அவருடைய தொழுநோய் குணமாகவே இல்லை. தான் செய்த தவறை உணர்ந்த கேகசி தனிமையான இடம் தேடி மலைக்கு ஓடினான். இஸ்ரேல் மன்னனாக ஆகாபின் மகன் யோராம் முடிசூட்டப்பட்டான். ஆகாபினோடு நட்பு பாராட்டிய மோவாபிய மன்னன் அவருடைய மகனோடு நட்பு கொள்ளவில்லை. இஸ்ரேலருக்கு எதிராக போரிட தீர்மானித்து தன் படைகளை தயார்படுத்தினான். யோராம் மோவாபியரோடு போரிடுவதற்காக நட்பு மன்னர்களையும் சேர்த்து கொண்டு பாலை நிலம் வழியாக முன்னேறினார். ஆனால் வழியிலேயே அவர்களுக்கு சோதனை வந்தது. அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை. அவருடைய படை வீரர்களும் குதிரைகளும் தண்ணீர் இல்லாமல் தவிர்த்தன. மன்னன் தன்னுடைய பணியாளனை அழைத்து, இங்கே கடவுளுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறைவாக்கினர்கள் யாரும் இல்லையா? நாம் இந்த பாலை நிலத்தில் மடிவோமா, இல்லை மோவாபியரை எதிர்த்து போரிட்டு வெல்வோமா என்பது எனக்கு தெரியவில்லையே. உனக்கு இறைவாக்கினர்கள் யாரையாவது தெரியுமா என்று கேட்டான்.
பணியாளன் அவரிடம், அரசே, எலிசா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருக்கிறார். அவர் இறைவாக்கினர் எலியாவோடு இருந்தவர். அவருக்கு கடவுளின் திட்டங்கள் எல்லாம் தெரியும் என்றார். சரி, அவரை இங்கு அழைத்து வாருங்கள், மன்னன் கட்டளையிட்டான். எலிசா அழைத்து வரப்பட்டார். மன்னனின் முன்னால் நின்ற எலிசாவிடம் மன்னன் கேட்டான், இறைவாக்கினரே, நாங்கள் இங்கே தாகத்தில் மடிவோமோ என்று கவலையாக இருக்கிறது. கடவுளின் விருப்பம் என்ன? நாங்கள் வெல்வோமோ என்று கேட்டான். அதற்கு எலிசா, நீங்கள் தான் பாகாலை வழிபடுபவர்களாயிற்றே, அவருடைய இறைவாக்கினர்களை அழைத்து பேச வேண்டியதுதானே. நான் இஸ்ரேலின் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றார் எலிசா. நானும் அந்த கடவுளை தான் நம்புகிறேன். பாகாலின் பலிபிடங்களை எல்லாம் நான் உடைத்திருந்திருக்கிறேன் என்னும் உண்மை உங்களுக்கு தெரியாதா? மன்னன் கேட்டான். கவலைப்படாதீர்கள் மன்னா, உங்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். இஸ்ரேலர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் பள்ளத்தாக்கெங்கும் குழிகளை வெட்டுங்கள், எலிசா சொன்னார். வறண்டு போன இந்த நிலத்தில் ஊற்று இருக்காது என்பது உங்களுக்கு தெரியாதா? குழிகளை வெட்டுவதால் மிச்சம் கொஞ்ச நெஞ்ச வலுவும் போய்விடும். ஊற்று தண்ணீர் நிச்சயம் இருக்காது, மன்னன் சொன்னான். ஊற்றும் காற்றும் எல்லாம் கடவுளின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவையே. இங்கே ஊற்று இல்லை என்பது எனக்கும் தெரியும். ஆனாலும் குழிகளை வெட்டுங்கள், தண்ணீர் அந்த குழிகளை நிரப்பும், எலிசா சொன்னார். அப்படியானால் மழை வருமோ? மன்னன் மீண்டும் கேட்டான். மன்னா, கடவுளின் திட்டங்களை எல்லாம் விளக்கங்களுக்கு பட்டவை. அதனால்தான் அவற்றை கடவுளின் வரங்கள் என்கிறோம். உனக்கு தேவை தண்ணீர். ஊற்றுமில்லாமல் மழையும் பெய்யாமல் உனக்கு தண்ணீர் கிடைக்கும். கடவுளை நம்பு, எலிசா சொன்னார். அப்படியாகட்டும், நான் கடவுளை முழுமையாக நம்புகிறேன், சொன்ன மன்னன் பள்ளத்தாக்குகள் எங்கும் குழிகளை வெட்டுமாறு வீரருக்கு ஆணையிட்டான். வீரர்கள் பள்ளத்தாக்கு பகுதியில் எங்கும் குழிகளை வெட்டினார்கள். எந்த குழியிலும் ஊற்று தென்படவில்லை. எல்லா இடங்களிலும் குழிகளை வெட்டிவிட்டோம். எங்கும் ஊற்றுகள் இல்லை. மழை பெய்வதற்கான அறிகுறியையும் காணோம். ஆனாலும் கடவுளை நம்புகிறோம், மன்னன் எலிசாவிடம் சொன்னான். மறுநாள் காலையில் பலி செலுத்தும் நேரம் வந்தது. பலி செலுத்துவதற்காக ஆயத்தமான மன்னன் ஆச்சரியமானான். அவர்கள் வெட்டி வைத்திருந்த எல்லா குழிகளும் நிரம்பி வழிந்தன. தண்ணீர் பள்ளத்தாக்கில் பெரும் ஆறு போல் வடிந்தோடியது. வீரர்கள் தண்ணீரை குடித்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டு தங்கள் குதிரைகளுக்கும் தண்ணீர் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் படையெடுத்து வந்த மோவாபிய மன்னன் அவர்கள் தங்கியிருந்த பள்ளத்தாக்கு பகுதியின் மறுகரையில் வந்தடைந்தான். அவன் பள்ளத்தாக்கு பகுதிகளை பார்த்தபோது பள்ளத்தாக்கு பகுதி எங்கும் தண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. சூரியனின் அதிகாலை ஒளி அதன் மீது பட்டு தெரித்ததில் அது அவனுடைய கண்களுக்கு ரத்தம் போல தெரிந்தது. அவன் வீரர்களை பார்த்து, நாம் சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம், வாருங்கள். இஸ்ரேல் படையினர் தங்களுக்குள்ளேயே தாக்கிக் கொண்டு மடிந்திருக்கிறார்கள். அவருடைய இரத்தம் ஆறு போல் வழிந்தோடுகிறது. வாருங்கள், நாம் போய் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து வருவோம் என்றான். அவர்கள் கொள்ளையடிக்கும் ஆர்வத்தோடு குதூகலமாக பாய்ந்து வந்தார்கள். இஸ்ரேலர்களோ தாகம் தீர்த்து புத்துணர்வு பெற்றவர்களாய் கடவுளுக்கு வழி செலுத்தி முடித்திருந்தார்கள். மோவாபியர்கள் வருவதை கண்டதும் இஸ்ரேல் படை அவர்கள் மேல் வீரத்துடன் பாய்ந்து அவர்களை சிதறடித்தது. இஸ்ரேல் படையின் கை ஓங்கியது. தன்னுடைய படை தோற்றதை அறிந்த மோவாபிய மன்னன் கோபமடைந்தான். மறுபடியும் வாளேந்திய வீரர் படையுடன் சென்று இஸ்ரேல் படையை எதிர்த்தான். அப்போதும் அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் படை மோவாபியரை துரத்தி கொண்டே அவளுடைய நாட்டுக்குள் நுழைந்தது. அவர்கள் அங்குள்ள அனைத்தையும் அள்ளி துளித்தனர். இந்த போரில் எப்படியும் வெற்றி பெற்றே தீருவேன் என்று ஆவேசமடைந்த மோவாபிய மன்னன் தன்னுடைய தலைச்சன் பிள்ளையை அழைத்தான். அவன்தான் அவருக்கு பின் அரசை ஆளும் உரிமையுள்ளவன். மகனே, போரின் முடிவு நமக்கு எதிராக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி ஆக வேண்டும். சரி தந்தையே, நான் என்ன செய்ய வேண்டும்? குளித்து சுத்தமாகவா? ஒரு பலி ஒப்பு கொடுப்போம், தந்தை சொன்னான். மகனும் குளித்துவிட்டு தந்தையுடன் பலிபீடத்தின் அருகே சென்றான். தந்தை சற்றென தன் மகனை அந்த பலிபீடத்தில் கிடத்தி வெட்டினான். மகன் துடிதுடித்து இறந்தான். தந்தை அந்த பலிபொருளை எரித்து தன்னுடைய கடவுளுக்கு எரிவழியாக செலுத்தினார். ஆனாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நகரை முற்றிலும் அழித்தபின் இஸ்ரேலர்கள் தங்கள் நாடு திரும்பினர். மகனையும் இழந்து வெற்றியும் கிடைக்காமல் மிகவும் கவலைப்பட்டான் எதிரி மன்னன். ஒருமுறை ஒரு இறைவாக்கினர் மனைவி எலிசாவிடம் ஓடி வந்தார். ஏன் பதட்டமாய் ஓடி வருகிறாய்? என்ன நேர்ந்தது? எலிசா கேட்டார். ஐயா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய கணவர் உம்மோடு இருந்த ஒரு இறைவாக்கினர். கடவுள் மீது மிகவும் பக்தியுடன் அவர் வழியில் நடந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், அவரை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நல்ல இறைபக்தர். அவர் இறந்து விட்டார். இப்போது அவருடைய கடன்காரர்கள் இருவர் வந்து கடன் தொகையை உடனே செலுத்தாவிட்டால் என்னுடைய மகன்கள் இருவரையும் அடிமைகளாக பிடித்து கொண்டு போய் விடுவதாக மிரட்டுகிறார்கள். நான் இப்போது உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எலிசா கேட்டார். ஐயா, என்னுடைய மகன்களை நீர் தான் காப்பாற்ற வேண்டும்.
சரி, கடவுளின் விருப்பம் அதுவாக இருந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். நீ உன்னுடைய வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய்? என்னிடம் ஒன்றுமே இல்லை ஐயா. ஏதாவது விலை மதிப்பு மிக்க பொருட்கள் இருந்திருந்தால் நான் அவற்றை விற்று கடனை அடைத்திருப்பேனே. அவள் அழுதாள். சரி, உன்னிடம் என்ன இருக்கிறது? களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. அது மட்டும்தான் என்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருள். நீங்களே எண்ணி பாருங்கள் என் நிலையை. நான் எப்படி என் மகனை மீட்பேன்? கவலைப்படாதே, நேராக வீட்டுக்கு போ. சுற்றிலும் இருக்கும் வீட்டாரிடம் நிறைய வெற்று பாத்திரங்கள் வாங்கிக்கொள். பின் உன் மகன்களுடன் வீட்டுக்குள் சென்று வீட்டை பூட்டிக்கொள். பின் உன்னிடம் இருக்கும் அந்த எண்ணெயை அந்த காலி பாத்திரங்களில் ஊற்று என்றார். அவள் அப்படியே செய்தாள். ஏராளமான காலி பாத்திரங்களை வாங்கி வீடு முழுவதும் நிறைத்து வைத்தாள். தன்னிடமிருந்த கொஞ்சம் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றினாள். என்ன ஆச்சரியம்! எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அந்த பெரிய எண்ணெய் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டே ஒவ்வொரு பாத்திரமாக நிறைத்தார்கள். அவரிடமிருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய் வீட்டிலிருந்து எல்லா பாத்திரங்களையும் நிரப்பியது. எல்லா பாத்திரங்களும் நிரம்பியதும் எண்ணெய் வருவதும் நின்று போனது. தாயும் மகன்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். அவர்கள் அந்த எண்ணெயை விற்று கிடைத்த பணத்தில் தங்களுடைய கடனை கட்டி மீட்டினார்கள். எலிசா ஒரு முறை சுனேம் என்னும் ஊருக்கு சென்றார். அப்போது அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை அழைத்து, ஐயா, வாருங்கள், எங்கள் இல்லத்தில் உணவருந்தி செல்லுங்கள் என்று பாசமுடன் அழைத்தாள். அவரும் அவளுடைய அழைப்பை புறக்கணியாமல் உணவருந்தினார். இனிமேல் எப்போது நீங்கள் இந்த நகருக்கு வந்தாலும் எங்கள் இல்லத்தில் தான் தங்கி உணவருந்த வேண்டும். கணவனும் மனைவியுமாக அவரை வேண்டினார்கள். எலிசா ஒத்துக்கொண்டார். அதன் பின்பு எலிசா அந்த நகருக்கு செல்லும் போதெல்லாம் அவருடைய வீட்டுக்கு சென்று உணவருந்தி செல்வதை வழக்கமாக்கி கொண்டார். அவர் சூனேம் நகருக்கு அடிக்கடி சென்று கொண்டிருந்ததால் அந்த தம்பதியினர் தங்கள் வீட்டுக்கு மாடியில் ஒரு அறையை அவருக்காக தயார் செய்து வைத்திருந்தார்கள். அவரும் அங்கே தங்கி இளைப்பாரி வந்தார். தன் மீது இத்தனை பாசம் வைத்திருப்பவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எலிசா ஆசைப்பட்டார். அவர் அந்த பெண்ணை அழைத்து, அம்மா, உன்னுடைய பாசமும் உபசரிப்பும் என்னை மிகவும் மகிழ்விக்கிறது. உனக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் சொல் என்றார். இல்லை, நாங்கள் நலமாக தான் இருக்கிறோம், அவள் பதில் சொன்னாள். அரசனிடமோ பெரிய அதிகாரிகளிடமோ ஏதேனும் சிபாரிசு தேவை என்றால் கூட நான் செய்கிறேன். எலிசா கேட்டார். வேண்டாம், நீங்கள் இறையடியார் என்பதனால்தான் உன் மீது மிகவும் அன்பு கொண்டிருக்கிறோம். உம்முடைய சலுகைகளை பெறும் நோக்கத்தில் அல்ல. நீங்கள் அடிக்கடி எங்களோடு வந்து தங்குவதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம், அவள் சொன்னாள். சரி, உன் பிள்ளைகளுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா? அவர் மீண்டும் கேட்டார். அவள் சிறிது நேரம் மௌனமானாள். எனக்கு குழந்தைகள் இல்லை. அவளுடைய குரலில் வருத்தம் தேங்கி நின்றது. அவர் அவளிடம், கவலைப்படாதே, அடுத்த ஆண்டு இந்த பருவம் வரும்போது உன் கையில் உன் குழந்தை இருக்கும் என்றார். அவள் அவரிடம், ஐயா, என்னை ஏமாற்றாதீர்கள். எனக்கு குழந்தைகள் இல்லாதது எத்தனை வருத்தம் என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எத்தனை அவமான பேச்சுகளை தாங்குகிறேன். எனக்கு ஆசை காட்டி ஏமாற்றாதீர்கள். அவள் கண் கலங்கினாள். இல்லையம்மா, உனக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். இதை நான் சொல்லவில்லை, கடவுளே என் மூலமாக உன்னிடம் சொல்லுகிறார். எலிசா சொன்னதை கேட்டு அவள் ஆனந்த கண்ணீர் விட்டாள். எலிசாவின் வாக்கு பலித்தது. அவள் கர்ப்பமானாள். கணவனும் மனைவியும் கடவுளை மனதார தொழுதார்கள். தங்களுடைய நீண்டகால அவமானம் தீர்ந்து போனதை எண்ணி பரவசமடைந்தார்கள். உரிய காலத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். வரமாய் பிறந்த பிள்ளையை தந்தையும் தாயும் சீராட்டி வளர்த்தார்கள். குழந்தை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் தந்தையுடன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென அவனுக்கு தலைவலி வந்தது. அப்பா, தலை வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே தந்தையின் மடியில் விழுந்த அவன் கொஞ்ச நேரத்தில் இறந்து போனான். தன்னுடைய மடியில் விழுந்து இறந்து போன மகனை கண்ட தந்தை அதிர்ந்து போய் நினைவிழந்தார். தாய் பதறையடித்து கொண்டு எலிசாவை நோக்கி ஓடினார். எலிசா அப்போது அவருடைய வீட்டு மாடியில் தான் அமர்ந்திருந்தார். ஐயா, என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று முதல்லேயே சொன்னேனே, என்னை ஏமாற்றி விட்டீர்களே. என்ன நடந்தது என்று சொல். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எலிசா சொன்னார். ஐயா, கடவுள் எங்களுக்கு தந்த மகன் இறந்து விட்டான். என்ன, உன் மகன் இறந்து விட்டானா? எப்படி? எலிசா பதட்டமானார். ஆமடியாரே, தலை வலிக்கிறது என்று தந்தை மடியில் படுத்தவன் பின்பு எழுப்பவே இல்லை. அவள் அழுகையை நிறுத்தவில்லை. எலிசா தன்னுடைய பணியாளனை அழைத்து தன்னுடைய கையில் இருந்த கோலை அவனிடம் கொடுத்தார். நீ இந்த கோலை எடுத்துக்கொண்டு பையனிடம் போ. வழியில் யாரிடமும் பேசாதே. யார் கேள்விக்கும் பதில் சொல்லாதே. வணக்கம் சொன்னால் கூட பதில் வணக்கம் சொல்லாதே. கோலை அவனுடைய தலையிலே வை என்று சொல்லி அனுப்பினார். பணியாளன் அவ்வாறே செய்தான். ஆனால் சிறுவன் எழும்பவே இல்லை. எலிசா பையனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு வந்தார்.
ஆண்டவரே, உம்முடைய அடியானுக்கு இறங்கும் என்று சொல்லிக்கொண்டே அவன் மேல் ஏறி படுத்து கொண்டார். அவருடைய சூடு சிறுவனின் மீது இறங்கியது. சிறுவன் தும்மினான். சிறுவனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. உயிர் திரும்பிய மகனை பெற்றோர் இறுக அணைத்து ஆனந்த கண்ணீர் வெடித்தார்கள். சிரியா நாட்டு மன்னன் ஒரு முறை இஸ்ரேல் மீது போர் தொடுத்தான். போரின் வியூகங்களும் தகவல்களும் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன. உயர் அதிகாரிகளும் மன்னனும் தவிர யாருக்கும் எதுவும் தெரிவிக்கப்படவே இல்லை. சிரியா நாட்டினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் ஒரு இடத்தில் மிகவும் ரகசியமாக வந்திறங்கினர். இஸ்ரேல் மக்கள் யாரும் அதை அறிந்திருக்கவில்லை, ஒருவரை தவிர, அவர் எலிசா. எலிசா தன்னுடைய அகப்பார்வையினால் சிரியா மன்னன் படைவீரர்களோடு இஸ்ரேல் நாட்டின் எல்லையில் பதுங்கியிருப்பதை அறிந்தார். அவர் மன்னனுக்கு ஆள் அனுப்பினார். எலிசாவின் பணியாளன் மன்னனிடம் போய், அரசே, சிரியா மன்னன் நம்முடைய நாட்டின் எல்லையில் பதுங்கியிருக்கிறான். அந்த இடத்திற்கு செல்லும்போது கவனிடம் செல்லுங்கள் என்றான். மன்னனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பதுங்கியிருந்து சிரியா நாட்டு படையினரை சுற்றி வளைத்து தாக்கினான். சிறிய படை புறமுதுகிட்டு ஓடியது. சிறிய நாட்டு மன்னன் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் நாட்டின் வேறு வேறு பகுதியில் வந்து படையினரோடு இறங்குவதும் அதை எலிசா தன்னுடைய ஞான திருஷ்டினால் அறிந்து மன்னனை எச்சரிப்பதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை கூட சிறிய படையினரால் வெற்றி கொள்ளவோ இஸ்ரேலை கொள்ளையடிக்கவோ இயலாமல் போயிற்று. சிறிய மன்னன் தொடர் தோல்வினால் கடும் கோபம் கொண்டான். தன்னுடைய அரசவையை கூட்டினான். ஒவ்வொரு முறை படை வியூகங்களை வைக்கும் போதும் நீங்கள் இத்தனை பேர் மட்டும்தான் இருக்கிறீர்கள், வேறு யாருக்கும் எந்த செய்தியும் தெரியாது. அப்படி இருந்தும் இஸ்ரேல் மன்னனுக்கு நம்முடைய படை கூடாரம் அடிக்கும் இடம் தெரிகிறது என்றால் உங்களில் எவனோ ஒரு ஒற்றன் இருக்கிறான் என்பதுதானே பொருள். யார் அந்த அயோக்கியன்? அவனை இங்கேயே என் வாளுக்கு இரையாக்கிறேன், மன்னன் கர்ஜித்தான். அரசே, நாங்கள் எல்லோரும் உடைய நம்பிக்கைக்குரியவர்கள். இப்படிப்பட்ட இழிச்செயலை ஒருபோதும் செய்ய மாட்டோம். அவர்கள் பயத்தில் அலறினார்கள். அப்படியானால் யார்? எப்படி செய்திகள் கசிகின்றன? எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். மன்னனின் கோபம் குறையவே இல்லை. அரசே, அது எப்படி இஸ்ரேல் மன்னனுக்கு அறிவிக்கப்படுகிறது என்பதும் அதை அறிவிப்பது யார் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு குரல் பின்வரிசையில் இருந்திருந்தது. யார் இது? மன்னன் கூர்மையானான். அரசே, இஸ்ரேல் நாட்டில் எலிசா என்று ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். அவர்தான் நமது அரசவையில் நடக்கும் உரையாடல்களை கூட தன்னுடைய நாண கண்ணினால் அறிந்து விடுகிறார். அவர்தான் நாம் தொடர் தோல்வி அடைவதற்கு காரணம். இதை ஏன் என்ற முன்னாடியே சொல்லவில்லை? அரசே, எனக்கு இந்த தகவல் சமீபத்தில் தான் தெரிய வந்தது. உங்கள் முன்னிலையில் வந்து சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கவில்லை. மன்னியுங்கள், அவர் பணிந்தார். அப்படியானால் எலிசா உயிருடன் இருக்கும் வரை நாம் இஸ்ரேலை ஜெயிக்க முடியாது. எனவே முதலில் நீங்கள் படை திரட்டி கொண்டு போய் எலிசாவை மட்டும் பிடித்து வாருங்கள். அவரை கொன்ற பின் நாம் இஸ்ரேல் முழுவதையும் வெற்றி கொள்வோம், மன்னன் ஆணையிட்டான். வீரர்கள் படை ஒன்று எலிசாவை பிடிக்க விரைந்தது. வீரர்கள் படை புழுதியை கிளப்பியபடி எலிசாவின் வீட்டை நோக்கி வருவதை கண்ட எலிசாவின் பணியாளன் திடுக்கிட்டான். அவன் எலிசாவிடம் ஓடினான். ஐயா, நம்முடைய வீட்டை நோக்கி ஒரு படை வருகிறது, மிகப்பெரிய படை, நாம் தொலைந்தோம். பணியாளன் பதட்டத்துடன் மூச்சு வாங்கினான். கவலைப்படாதே, கடவுள் பார்த்து கொள்வார். அந்த படை என்னை பிடிக்க வரும் படைதான், ஆனால் வெற்றி நமக்கு தான். நம் சார்பாக கடவுள் நிற்பார், எலிசா சொன்னார். கடவுளின் அடியாரே, ஏதேனும் விரைவாக செய்யும். இதோ படை நம்மை நெருங்கப் போகிறது. பணியாளன் அவசரப்பட்டான். எலிசா வானத்தை எண்ணாந்து பார்த்து, கடவுளே, இதோ உமக்கு எதிராக ஒரு படை வருகிறது, அவர்களை நீரே கவனித்துக் கொள்ளும் என்று வேண்டினார். உடனே சிரியாவின் படையினருக்கு முன்னே ஒரு பெரிய மாயத் தோற்றம் உருவானது. எலிசாவின் வீட்டை சுற்றியும் அவருக்கு பின்னால் இருந்த மலை பிரதேசங்கள் முழுவதும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் அணிவகுத்து நின்றன. அதை கண்ட சிறிய படை திகைத்து போய் நின்றது. எலிசாவை சுற்றி கடவுளின் படைவீரர்கள் நிற்பதை போன்ற தோட்டம் படைவீரர்களை நிலைகுலையச் செய்தது. எலிசா மீண்டும் கடவுளிடம் வேண்டினார். கடவுளே, இவர்களை குருடாக்கும். கடவுள் எலிசாவின் வேண்டுதலை கேட்டார். சிறிய படையினருக்கு தான் எங்கே நிற்கிறோம் என்றும் ஏன் வந்தோம் என்றும் ஒன்றுமே தெரியவில்லை. எலிசா அவர்களுக்கு முன்பாக சென்றார். வாருங்கள், நீங்கள் தவறான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீர்களோ அவரிடம் உங்களை நான் அழைத்து போகிறேன், வாருங்கள். எலிசா அவர்களை அழைத்து கொண்டு நகரின் நடுவில் சென்று அரசன் முன்னால் நிறுத்தினார். அதுவரைக்கும் நாங்கள் எங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் நடந்து கொண்டிருந்த படைவீரர்கள் கண்களின் கட்டுகளை கடவுள் அவிழ்த்தார். உடனே படைவீரர்கள் தாங்கள் நகரின் நடுவில் நிற்கிறோம் என்பதும் எதிரே அரசு நிற்கிறான் என்பதையும் அறிந்து கதி கலங்கினார்கள். கடவுளின் அடியவரே எலிசா, இவர்களை வெற்றி கொண்டு விடட்டுமா? மன்னன் கேட்டான். இதுவரைக்கும் தங்களோடு வந்து கொண்டிருந்தவர் தான் எலிசா என்பதை அறிந்த வீரர்கள் மேலும் அதிர்ச்சி அடைந்தார்கள். வேண்டாம் அரசே, அவர்களுக்கு நல்ல விருந்து ஒன்றை அளித்து அனுப்பிவிடும், எலிசா புன்னகையுடன் சொன்னார். மன்னன் அவர்களுக்காக மிகப்பெரிய விருந்து ஒன்றை தயாராக்கினார்.
அவர்கள் அனைவரும் உண்டு குடித்தார்கள். மரண பயத்தில் கிடந்தவர்களுக்கு அவர்கள் கனவிலும் நினைத்திராத விருந்து அளிக்கப்பட்டது. விருந்துண்டு முடிந்த பின் மன்னன் அவர்களை அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தான். அதன்பின் சிறிய நாட்டினர் இஸ்ரேலரை கண்டு அஞ்சினார்கள். சிறிய மன்னன் பெனதாது தன்னுடைய முழு படையையும் திரட்டி கொண்டு சமாரிய நகரை முற்றுகையிட்டான். சிறிய படையினரின் முற்றுகையினால் நகரில் பஞ்சம் தலை காட்டத் துவங்கியது. நாட்கள் செல்ல செல்ல பஞ்சம் தலைவிரித்து ஆடத் துவங்கியது. இஸ்ரேல் மக்கள் உண்ணவும் குடிக்கவும் எதுவுமின்றி வருந்தி தவித்தார்கள். பொருட்கள் எல்லாம் கொள்ளை விலைக்கு விற்கப்பட்டன. வாங்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டார்கள். சந்தைகளில் எப்போதும் விலை போகாத அடிநிலை பொருட்களான ஒரு கழுதை தலை என்பது வெள்ளிக்காசுக்கும் பறவையின் எச்சம் கால்படி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. தேவையற்ற பொருட்களின் விலையை இப்படியெனில் தேவையான பொருட்களின் விலையை பற்றி சொல்லத்தான் வேண்டுமா? இஸ்ரேல் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். ஒரு நாள் இஸ்ரேல் மன்னன் நகர மதில் மேல் நடந்து சென்று கொண்டிருந்தான். மதிலின் கீழிருந்து ஒரு குரல் அலறியது. அரசே, என் தலைவரை, என்னை காப்பாற்றுங்கள். கடவுளாலேயே நம்மை காப்பாற்ற முடியவில்லை. நான் என்ன காப்பாற்றுவது? அரசன் திரும்பி கேட்டான். மன்னனே, இப்படி சொன்னால் மக்கள் கதி என்னவோ? நான் எப்படி உன்னை காப்பாற்றுவது? ஆலையிலும் களஞ்சியத்திலும் எதுவும் இல்லாமல் எப்படி நான் உன்னை காப்பாற்றுவது? வேறு ஏதாவது கேள். அரசே, எனக்கு நீதி வழங்குங்கள். இதோ இந்த பெண்ணும் நானும் பட்டினியால் வாடியதனால் ஒரு ஒப்பந்தமிட்டோம். அதன்படி பசியை போக்கிக் கொள்வதற்காக என்னுடைய மகனை ஒரு நாளும் அவளுடைய மகனை ஒரு நாளுமாக சமைத்து சாப்பிட முடிவெடுத்தோம். அதன்படி நேற்று என் மகனை நான் சமைத்தேன். இன்று அவளுடைய முறை. ஆனால் அவள் தன்னுடைய மகனை சமைக்க மறுக்கிறாள். எனக்கு நீதி வழங்குங்கள் என்றார். அதை கேட்ட அரசன் அதிர்ச்சியில் உறைந்தான். தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டான். இதோ இதை கேட்ட பின்னும் நான் பொறுமை காக்க வேண்டுமா? கடவுள் ஏன் மக்களை புறக்கணித்து விட்டார்? இனிமேலும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. ஒரு அரசனாக என்னால் இப்போதைக்கு செய்ய முடிந்ததெல்லாம் இறைவாக்கினர் எலிசாவை கொல்வதுதான் என்று உருமினான். உடனே படை வீரர்களை அழைத்து கொண்டு எலிசாவின் வீட்டுக்கு சென்றான். எலிசா வீட்டுக்குள் பெரியவர்கள் சிலரும் உரையாடி கொண்டிருந்தார். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை கொல்வதற்காக அரசன் அனுப்பி ஆள் வருவான். அவனை உள்ளே விடாதீர்கள். அவனை தொடர்ந்து அரசனும் வருவான். அப்போது நாம் வெளியே போய் அரசனை சந்திக்கலாம் என்றார் எலிசா. அதன்படியே நடந்தது. வீரன் வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டான். அதைத் தொடர்ந்து மன்னனும் அந்த இடத்தை வந்தடைந்தான். எலிசா வெளியே வந்தார். அரசே, வணக்கம். என்னை கொல்லும் நோக்கத்தோடு நீங்கள் வந்திருப்பதை அறிவேன். எலிசா சொன்னார். ஆம், கடவுளின் பிரதிநிதி நீர், மக்களின் பிரதிநிதி நான். மக்களின் வேதனைகளைக் கண்டு கடவுள் மௌனம் சாதிப்பாரெனில் எங்களுக்கு கடவுளின் பிரதிநிதி எதற்கு? எனவேதான் உம்மை கொல்லத் துணிந்தேன். கவலைப்படாதீர்கள். ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். கடவுள் இந்த பஞ்சத்தின் கொடுமையை இன்றுடன் மாற்றப் போகிறார். நாளைக்கே ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும். 2 மரக்கால் வார்கோதுமையின் விலை வெறும் 1 வெள்ளிக்காசாக இருக்கும். எனவே கவலைப்படாதீர்கள், எலிசா சொன்னார். எலிசா சொன்னதை கேட்டது மன்னன் படைத்தலைவி சத்தமாக சிரித்தான். இன்று ஒரு கழுதை தலையே 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறது. நாளைக்கு ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசு கிடைக்குமா? வானம் கிழிந்து கோதுமை மாவு கொட்டென்று கொட்டினால் கூட அது நடக்காது. எலிசாவின் சொன்னதை கேட்டு ஆத்திரமடைந்தார். நீ கடவுளின் வாக்கை நம்பாததால் நாளை 1 மரக்கால் கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கு கிடைப்பதை நீ காண்பாய். ஆனால் அதில் எதையும் நீ உண்ண மாட்டாய் என்று சபித்தார். கடவுளின் திருவிளையாடல் அன்று இரவு நடந்தது. நகரை முற்றுகையிட்டிருந்த சிறிய நாட்டு படைவீரர்கள் அனைவரும் மிகப்பெரிய சத்தத்தோடு படை ஒன்று வருவது போல் உணர்ந்தார்கள். பெரும் ஆரவார சத்தம் அவர்களின் காதுகளை வந்தடைந்தது. அவர்கள் நடுங்கினார்கள். இஸ்ரேல் அரசன் பக்கத்து அரசர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு போருக்கு வருகிறான் என்று எண்ணி பயந்தார்கள். அன்று இரவே தங்கள் ஆடைகளையும் படை கலன்களையும் விட்டுவிட்டு உயிர் விளைக்க ஓடினார்கள். அதிகாலையில் இந்த செய்தி மன்னனின் காதுகளை அடைந்தது. மன்னன் ஆள் அனுப்பி சிறியர்கள் கூடாரங்களை பார்வையிட்டான். வீரர்கள் யாருமே அங்கு இல்லை. அவர்கள் சேமித்து வைத்திருந்த கணக்கில்லாத தானியங்களும் செல்வங்களும் மீண்டும் இஸ்ரேலின் கைக்கு வந்தது. இழந்த செல்வத்தை மீட்ட இஸ்ரேலர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அன்று காலையில் சந்தைகள் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசு என்னும் விலைக்கு விற்கப்பட்டது. எலிசாவால் சபிக்கப்பட்ட படை தளபதி இதை அறிந்து வியந்தான். கோதுமை மாவு மலிவு விலையில் விற்கப்பட்டதால் நிறைய வாங்கி சேமிக்கலாம் என்னும் எண்ணத்தில் நகர வாயிலுக்கு சென்றான். அங்கு பட்டினியால் கிடந்த மக்கள் கோதுமை மாவு வாங்குவதற்காக போட்டி போட்டதனால் எங்கும் நெரிசல் நிலவியது. அந்த நெரிசல் சிக்கி மன்னனின் படைத்தளபதி இறந்தே போனான். நீ அதை காண்பாய், ஆனால் அதிலிருந்து எதையும் உண்ண மாட்டாய் என்னும் எலிசாவின் சாபம் அவன் மரண நேரத்தில் அவனுடைய காதுகளில் ஒலித்தது. எலிசா ஒருமுறை தமஸ்கு நகருக்கு வந்தார்.
அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த சிறிய மன்னன் பெனதாது நோய்வாய்ப்பட்டிருந்தான். எலிசாவை பற்றியும் அவருடைய ஆற்றலை பற்றியும் அறிந்த சிறிய மன்னன் தன்னுடைய படைவீரன் அசாவேலை அழைத்தான். அசாவேல் மன்னன் படுக்கைக்கு முன்னால் வந்து நின்றான். ஆணையிடுங்கள் மன்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரேல் நாட்டின் தீர்க்கதரிசி எலிசா நம் நாட்டிற்கு வந்திருக்கிறாராம். அவரை நீ போய் சந்திக்க வேண்டும். விலை உயர்ந்த பரிசு ஒன்றை உன் கையில் எடுத்துச் செல். அவரை கண்டதும் அவரிடம் பரிசை ஒப்படைத்துவிட்டு நான் நலமடைவேனா என்று கேட்டுவா என்று சொல்லி அனுப்பினான் மன்னன். அசாவில் தமஸ்கு நகரில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எலிசாவை சந்திக்க சென்றான். எலிசாவுக்கான பரிசு பொருட்களை 40 ஒட்டகங்கள் சுமந்து சென்றன. அசாவில் எலிசாவின் முன் வந்து நின்றான். கடவுளின் அடியாரே வணக்கம். மன்னன் என்னை உங்களிடம் அனுப்பினார். அவர் படுத்த படுக்கையாய் கிடக்கிறார். அவர் நலம் பெற்று எழும்புவாரா என்பதை அறிந்து வர மன்னர் என்னை உங்களிடம் அனுப்பினார். அசாவேல், மன்னன் நலமடைவார், ஆனால் இறந்து போவார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. எலிசா அசாவேலின் முகத்தை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். பின் அழ ஆரம்பித்தார். அடியாரே, ஏன் அழுகிறீர்கள்? நீ செய்ய போகும் கொடிய செயல்களை எண்ணி எண்ணி அழுகிறேன். நான் கொடிய செயல்கள் செய்ய போகிறேனா? என்ன சொல்கிறீர்கள்? ஆம், நீ இளைஞர்களை வாளுக்கிரையாக்குவாய், குழந்தைகளை தரையில் அடித்துக் கொள்வாய், கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கிழிப்பாய். இவையெல்லாம் கொடுமை இல்லையா? நானா? என்னை பார்த்தால் நான் அப்படியெல்லாம் செய்வேன் என்று தோன்றுகிறதா? ஜாவில் பதட்டமாய் கேட்டான். ஆம், ஏனென்றால் நீதான் அடுத்த மன்னனாக போகிறாய். எலிசா சொல்ல சொல்ல அசாவில் குழப்பமடைந்த மனதுடன் அரண்மனைக்கு திரும்பினான். மன்னன் அசாவிலின் வருகைக்காக காத்திருந்தார். அசாவில் எலிசாவை சந்தித்தாயா? மன்னன் கேட்டார். ஆமரசே, அவரை சந்தித்து உங்கள் கேள்விகளை கேட்டேன். அவர் 2 பதில்களை சொன்னார். 2 பதில்களா? ஆமரசே, நீங்கள் நலம் அடைவீர்களாம். ஆனால் என்ன? அதையும் சொல். நீங்கள் இறந்து விடுவீராம். நலமடையாமல் இருந்தால் இறந்து விடுவேன் என்று சொல்லுவதில் ஒரு பொருள். நலமடைவேன் என்று சொல்லி இறந்து விடுவேன் என்றும் சொல்கிறாரே, குழப்புகிறாரா? இல்லை அரசே, இதில் குழப்பம் ஏதுமில்லை. அசாவேல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே சொன்னார். அங்கு மன்னரையும் அசாவேலையும் தவிர வேறு யாரும் இல்லை. நீ என்ன சொல்ல வருகிறாய்? நான் எப்படி இறப்பேன் என்று சொன்னாரா? இல்லை மன்னா, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி இறக்கப் போகிறீர்கள் என்று. அசாவேல் மெல்லச் சிரித்தான். எப்படி? இப்படித்தான் மன்னா சொல்லி அசாவேல் தன் கையில் வைத்திருந்த ஈரத்துண்டை எடுத்து மன்னனின் முகத்தில் அழுத்தமாக மூடினான். மன்னர் மூச்சு விட முடியாமல் இருந்து போனார். மன்னனை கொன்று அசாவில் அடுத்த அரசரானான். ஒரு நாள் அந்த நகரில் உள்ள எல்லோரும் எலிசாவிடம் வந்து, ஐயா, இந்த நகர் மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் ஒரு மிகப்பெரிய குறையும் இருக்கிறது என்றார்கள். உங்கள் குறைகளை சொல்லுங்கள், கடவுளின் அருளினால் அதை நிறைவேற்ற முடியுமா என்று பார்க்கிறேன். எலிசா சொன்னார். நகரில் நல்ல தண்ணீர் இல்லை. இருக்கின்ற நீரூற்றிலிருந்து வரும் தண்ணீர் மிகவும் கசப்பானதாகவும் விளைச்சலுக்கு தகுதியில்லாததாகவும் இருக்கிறது. வந்தவர்கள் சொன்னார்கள். எலிசா அவரிடம், ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை எடுத்து பாருங்கள் என்றார். மக்கள் அவ்வாறே செய்தார்கள். எலிசா அந்த கிண்ணத்திலிருந்து உப்பை ஆசீர்வதித்து அந்த நீரூற்றில் போட்டார். இன்று கடவுள் இந்த நீரூற்றை ஆசீர்வதிக்கிறார். இனிமேல் இது நல்ல தண்ணீர் தான் இருக்கும், நிலமும் வளமுடன் இருக்கும் என்றார். உடனே நீரூற்றிலிருந்து வந்த தண்ணீர் சுவையானதாக மாறியது. அந்த தண்ணீர் நிலத்தை பலமானதாகவும் மாற்றியது. மக்கள் மகிழ்ந்தார்கள், கடவுளை புகழ்ந்தார்கள். எலிசா ஒருமுறை பெத்தேலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சில சிறுவர்கள், வழுக்கு தலையா என்று கிண்டல் அடித்தார்கள். எலிசா அவர்களை பார்த்து, தம்பிகளா, இப்படியெல்லாம் பெரியவர்களை கிண்டல் செய்யக்கூடாது என்றார். அவர்களோ, வழுக்கு தலையா, அறிவுரை செய்யாத, வழுக்கு தலையா என்று முன்பை விட அதிகமாக சத்தத்தில் கிண்டல் அடித்தார்கள். அவர் ஆத்திரத்துடன் அந்த சிறுவர்களை சபித்தார். உடனே காற்றிலிருந்து 2 கரடிகள் வந்து அந்த சிறுவர்களை கடித்து குதறி கொன்றது. ஒரு முறை இறைவாக்கினர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கையில் எலிசா தன் பணியாளனை அழைத்து, எல்லோருக்கும் கூழ் காய்ச்சி வழங்கு என்றார். பணியாளன் வயலுக்கு சென்று கீரை பறித்தான். கீரை பறிக்கும் போது பேய்க்குமட்டி என்னும் விஷச்சூடியையும் அறியாமல் பறித்து விட்டான். கூழ் தயாரானது, பரிமாறப்பட்டது. கூளை வாயில் வைத்தவர்கள் எல்லாம் ஐயோ விஷம் என்று அலறினார்கள். எலிசாவின் காதுக்கு விஷயம் தெரிய வந்தது. அவர் பணியாளனை அழைத்தார். கொஞ்சம் மாவு எடுத்து வா. அவன் சிறிது மாவு கொண்டு வந்து கொடுத்தான். எலிசா அந்த மாவை ஆசீர்வதித்து அந்த கூழில் போட்டார். கூழின் கசப்பு மாறியது. அதை அனைவரும் உண்டார்கள். அது யாரையும் பாதிக்கவில்லை. இன்னொரு முறை இறைவாக்கினர் கூட்டத்தினர் யோர்தான் ஆற்றின் அருகே இருந்த மரங்களை வெட்டி கொண்டிருந்தார்கள். எலிசாவும் அவருடன் இருந்தார்.
திடீரென ஒருவருடைய கோடரி கலந்து தண்ணீரில் விழுந்து விட்டது. ஐயோ, கோடரி தண்ணீரில் விழுந்து விட்டது என்று கத்தினார். பரவாயில்லை, விட்டுவிடு, இந்த பகுதி மிகவும் ஆழமானது, இறங்கி அதை மீட்பது மிகவும் கடினம். கூட இருந்தவர்கள் சொன்னார்கள். இல்லை, அது என்னுடையதாக இருந்திருந்தால் கவலை இல்லை, அதை இரவில் வாங்கி வந்தது எப்படியாவது மீட்க வேண்டுமே என்றார். அவர்கள் எலிசாவிடம் விஷயத்தை சொன்னார்கள். கோடரி எந்த இடத்தில் விழுந்தது? எலிசா கேட்டார். அதோ அந்த இடத்தில்தான். எலிசா ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்தில் எறிந்தார். கவலைப்படாதே, இன்னும் சிறிது நேரத்தில் உன் கோடரி மிதக்கும், அப்போது நீ அதை எடுத்துக்கொள். எலிசா சொன்னதை கேட்டதும் அனைவரும் வியப்பும் எதிர்பார்ப்புமாக அந்த இடத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். சிறிது நேரத்திலேயே கோடரி மிதந்து வர துவங்கியது. எல்லோரும் உற்சாக குரல் எழுப்பினார்கள். அது உன் கோடரி தானே, எடுத்துக்கொள், எலிசா சொன்னார். கோடரியின் அளவு விட்டவர் அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். இன்னொரு முறை எலிசா மக்களுடன் அமர்ந்திருக்கையில் ஒருவர் அவருக்கு 20 வார்கோதுமை அப்பங்களும் சிறிது முற்றிய கதிர்களையும் கொடுத்தார். எலிசா தன் பணியாளனை அழைத்து, இதை இந்த மக்களுக்கு பரிமாறு என்றார். ஐயா, இருப்பதோ 20 அப்பம், இதை எப்படி 100 பேருக்கு கொடுப்பது? கவலைப்படாதே, பரிமாறு, எல்லோரும் வயிறார உண்பார்கள். 20 அப்பங்கள் 100 பேரின் பசி தீர்க்குமா? ஊழியன் வியப்புடன் கேட்டான். மீதியும் வரும், எலிசா சொன்னார். ஊழியன் பரிமாறினான். என்ன ஆச்சரியம்! எல்லோரும் வயிறார உண்டபின் அப்பங்கள் நிறைய மீதி இருந்தன.